ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம். செவ்வாய் கிரகமானது பொதுவாக 1.5 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும். கிட்டத்தட்ட அது 48 நாட்கள் சொல்லப்படுது. அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம், அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது வரைக்கும். இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் முழுது, சண்டை சச்சரவு வருது. இதெல்லாமே அதுக்கு காரணமானவர் செவ்வாய் தான். போலீஸ், ராணுவம், இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமானவர். பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, பொதுவாக என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்கு என்ன பலன், அதுதான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோட சேர்ந்திருந்தது இது நாள் வரைக்கும். இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. அந்த பயம் இப்போ போயிடுச்சு, ஓரளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நமக்கு இல்லை. வெளிநாட்டுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு, அதுவும் வாஸ்தவமான உண்மை தான். இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் தொடங்கிடுச்சு. இப்போது 3ஆம் உலகப் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு, எழுந்திருக்கு. அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார். அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 22/4/2024 31/5/2024 கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வரப்போகுது. மே மாதம் 31 வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார். அப்போ இந்த மீனராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும், அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான். இந்த போர் மூண்டது, தகராறு, சண்டை சச்சரவு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறையும். இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார். மீனராசி ராசியாதிபதி குரு. இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார். இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த போக போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகும் சேர்றாங்க. இதனால் வரைக்கும் செவ்வாய் சனி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருந்தது. இப்போது ராகுவோட சேர்றார். ராகுவோட மட்டும் இல்லை, ராகுவோட தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக. இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கிரன், புதன் இந்த 2 கிரகங்களுமே அங்கே இருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில். அப்போ மீனராசியில் 4 கிரகம் போது சுக்கிரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார். அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு வீடு தான். ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ராகு கூட பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் அங்கே வந்து நீசமாகிறார். குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது, ஒரு கிரகம் நீசம் பெறுது. அப்போ நீசபங்க ராஜயோகம் அங்கே ஏற்படுது. இது வந்து பெரிய விஷயம் தான், ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும். அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டிங்கனாக்கா, பெண்கள் கை ஓங்கி இருக்கும். இந்த பயிற்சிக்கு அப்புறம், செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கி இருக்க போகுது. அரசியலில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது. நிறைய வாகனங்கள், சுக்கிரன் உச்சமாக இருக்கார் இல்லையா, அதனால் வாகனங்கள் வந்து நிறைய பெருகும். அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி, இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வர்றாரு. அவர் அந்த இடத்துல போய் இருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது, சிறு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது. இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வாகனங்களும் சேதமாகும். இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி மேன்மைப்படும். கல்வி மேன்மட்டும் இல்லை, அறிவு. அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க, இப்போ யோசிப்பாங்க. யார் யோசிப்பாங்க? நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க. அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்துக்கும் போது. இது இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்ந்துக்கும் போது தான் சொன்னேன், போக்குவரத்து பிரச்சனைகள் வரும், விபத்து, வாகனங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம். அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான். அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது. செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார். கேது பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை, அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு ராகு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவோடு இருந்து கேதுவை பார்க்குறார். அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்துருந்தாலும், கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது.
அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும். சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் இருந்து அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள், தண்டனை பெறுவார்கள். இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்க போகுது. அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லாம் பார்த்துக்கணும். நீதி, நேர்மை, சத்தியம், வாக்கு தவறாமை, நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது, குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். கடகராசி நேயர்களுக்கு உண்டான அந்த செவ்வாய் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசிக்கு வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே நீசம் பெறுகிறார். இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்குரியவராக ஆகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். அப்போ தொழில், உத்தியோகம், ஜீவனம், வருமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். 10ஆம் இடன்றது வெற்றியை கூட குறிக்கக்கூடிய இடம். அதெல்லாம் கூட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து சாதகமாக தான் இருப்பார் எல்லா விஷயத்துலையுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து அமரப் போகிறார். இதனால் வரைக்கும் 8ல் இருந்தார். 8லேருந்து சனியோடு சேர்ந்து ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள், வீண் பகை, வேணும்னே வந்து பகை வளர்ப்பாங்க, பொறாமப்படுவாங்க உங்கள் மேலே. உங்கள்கிட்டே வந்து உதவி கேட்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க தெரியும், ஆனால் வந்து உதவி கேட்பாங்க. இது மாதிரிலாம் நடந்திருந்த காலங்கள் இப்போ அது மாறப்போகுது. மாறி எல்லா வகையான ஜெயங்களும் ஏற்படும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து தேவதாசனன்றது தான் 9ஆம் இடம். அந்த தேவதாசனன்ற 9ஆம் இடத்துல அதுவும் மீனராசிக்கு குரு. அந்த குருவுக்கு அதிபதி தேவர் யார்? முருகர் தான். அப்போது அந்த யோகக்காரன் முருகர் வந்து யோகமாக இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு. உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு முருகர் வழங்கி வழிபட்டீர்களானால் நன்றாக யோகம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இது இல்லாமல் அந்த செவ்வாய் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அதுக்குண்டான பலன்கள் என்னென்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்திருக்காரு. அப்போ அதனால் வந்து நிறைய விஷயங்கள், பிரயாணங்கள் நிறைய ஏற்படும். உங்களுக்கு நிறைய போக்குவரத்து சம்மந்தப்பட்ட லாபங்கள் ஏற்படும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் 3, 4 இதை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது சகோதரம், தைரியம் பிறக்கும். அதில் வந்து வெற்றி கிடைக்கும். துணிச்சலாக இருப்பீங்க. அதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, அது செயல்படுத்த தயங்கிட்டு இருப்பீங்க. அதை வந்து இப்போ செயல்படுத்திடுவீங்க. இந்த இடத்துல போகலாமா வரலாமா போயிடுவீங்க. இந்த வேலைக்கு சேரலாமா சேர்ந்துருவீங்க. இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா வேணாமா நினச்சிட்டுருப்பீங்க, அந்த தொழிலை ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வியாபாரத்தில் இன்னொரு வியாபாரம் கிளையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டுருப்பீங்க, அதையும் ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது 3ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் இளைய சகோதரர் வந்து விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. அது தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. இது இல்லாமல் சிறு விபத்துகள் ஏற்படுறனால வாகனத்தில் போகும்போது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி உங்களுக்கு நடைபெற்றிருக்கு. இப்போது 3ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்ப்பதால் 3ஆம் இடம்ன்றது விபத்தையும் குறிக்கக்கூடிய இடமா சொல்லப்படுது. அப்போது சிறு விபத்துகள் ஏற்படும். பெருசாக ஒன்றும் ஆகாது. சிறு விபத்துகள் ஏற்படும். அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மிதமான வேகத்தில் போகணும், ஜாக்கிரதையாக போகணும், கவனமாக வாகனத்தில் பயணம் செய்யணும். நீங்கள் அந்த வாகனத்தை இயக்கினாலும் இல்லை அந்த வாகனத்தில் அமர்ந்து போனாலும் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியும் இந்த காலகட்டமாக சொல்லப்படுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நண்பர்கள், உறவினர்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அப்போது இது வரைக்கும் நீங்கள் தடைப்பட்டு இந்த வீடு கட்ட முடியாமல் இருக்கும், இடம் இருந்திருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாமல் இருக்கும். அதை நீங்கள் கட்டிடுவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க. அது இல்லாமல் அந்த கட்டின வீடு இருந்தாக்கா அதில் வந்து குடி போவீங்க. இது மாதிரி நடக்கும். வாகனங்கள், பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்குவீங்க. அது இல்லாமல் வந்து நண்பர்கள் வந்து தேடி போவீங்க, நீங்களே தேடி போவீங்க. அவங்க பேசாமல் இருந்தால் கூட எல்லாம் நீங்கள் போன பிறகு அவங்களே பேசி வந்துடுவாங்க, அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். இதே மாதிரி நடக்க போகுது நிறைய விஷயங்கள். இது இல்லாமல் சொந்தமாக ஒரு தொழிலோ இல்லை ஒரு வியாபாரமோ செய்யக்கூடிய அமைப்போ இந்த கடகராசிக்காரன் கண்டிப்பாக வரப்போகுது. பெரும்பாலும் இந்த கடகராசியில் உள்ள பெண்கள் நல்லா எழுச்சி பெறுவாங்க. அவங்களுக்கு கை ஓங்கியிருக்கும். அவங்க மூலிமா நம்ம எது வந்தாலும் உதவிகள் வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு கடகராசிக்கு நடக்க போகுது. விட்டதை பிடிச்சிருவீங்க, இழந்ததெல்லாம் மீண்டு வரும். இதெல்லாமே செய்யலாம் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய், வெள்ளி இந்த கிழமைகளில் வந்து முருகர் வழிபாடு வச்சுக்கணும். முருகர் வழிபாடு மட்டும் இல்லை, சிவன் சக்தி வழிபாடு வச்சுக்கணும். சிவன் கோயிலில் போகணும், விநாயகர் வணங்கி முருகர் வணங்கிட்டு சிவன் சக்தி தம்பதி சமேதரா இதை வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல்
கண்டிப்பாக நீங்கள் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு வழிபட வேண்டும். அது முடிஞ்சது செய்யுங்க உங்களால். ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம், இல்லைன்னா அந்த துவரை தானியம் வச்சு விளக்கேற்றிட்டு வாங்க. அப்போது செவ்வாய்க்கு 9 விளக்குகள் போடணும், அது போட்டு வரலாம். சிகப்பு வஸ்திரம் அது வாங்கி அந்த செவ்வாய் கிரகத்துக்கு சாத்தலாம். முருகருக்கு கூட சாத்தலாம். அந்த சிகப்பு கலரை கூட உயர்ந்ததாக சொல்லப்படுது. அது செஞ்சுட்டு வரலாம். சஷ்டி, கிருத்திகை இது மாதிரி நாள்லாம் விரதங்க இருந்துட்டு வரலாம். முருகருடைய வழிபாடு பாடல்களை பாடிட்டு வரலாம், படிச்சுட்டு வரலாம், தியானம் பண்ணலாம். அந்த முருகருடைய காயத்ரி சொல்லிட்டு வரலாம், மந்திரங்கள் சொல்லலாம். எல்லாமே நடக்கும் இப்போது. அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அவங்க ராசிக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான 3 தெய்வங்கள் சொல்லணுன்னாக்கா, பெருமாள், அம்மன், முருகர், இந்த 3மே உகந்ததாக அந்த கடகராசி சொல்லப்படுது. அப்போ இந்த 3 தெய்வங்களையும் வணங்கிட்டு வரலாம். அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரலாம், முருகர் வழிபட்டு வரலாம், பெருமாள் வழிபாடு கொள்ளலாம். பெருமாள் வழிபாடுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்பதி பெருமாளும் சொல்லப்படுது. அதனால் அந்த கடகராசிக்காரங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் திருப்பதி போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. ஏன்னா அந்த சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்காரு, புதன் நீசபங்க ராஜகம் பெற்றிருக்காரு. அதனால் எல்லா வகையிலும் ஏற்றம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிவிட்டு இந்த கடகராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்யணும். இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க, பெண்களுக்கு உதவி பண்ணணும், தான தர்மம் பண்ணணும். பெண்கள் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, வாழை வெட்டியாக வந்தாங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவை பெண்கள், கணவனை இழந்தவர்கள், இவங்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லை கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணலாம். சுமங்கலிகள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சாதுக்களில் கூட பெண்கள் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கூட போய் நீங்கள் தேடி உதவி பண்ணலாம். அவங்களுக்கு வஸ்திரம், உணவு, தண்ணீர் கண்டிப்பாக இது கொடுக்கணும். ஒரு தான தர்மம் பண்ணும்போது உணவு, தண்ணீர், ஆடை இது மாதிரி முக்கியமாக கொடுத்துட்டு வருது ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் கொடுக்க முடியலாம் கூட ஒரு உணவு, தண்ணீர் கொடுக்கணும். உணவு மட்டும் கொடுக்கக்கூடாது. இது நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கூட நீரும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ உள்ள கோடைக்காலம் வேறு நிறைய வந்திருக்கு. அதனால் நிறைய பேர் இப்போ நானே ஒரு இடத்துல போய் உணவு கொடுத்துருக்கேன். சாமி தண்ணி இல்லையா அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ண முடியும்? கடையில் பக்கத்துலேயும் கடைகள் இல்லை பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கே சேர்ந்தது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தானதனம் பண்ணும்போது, உணவு கொடுக்கும்பொழுது தண்ணீர் பாட்டிலும் வாங்கி வச்சுங்க, அதோடு சேர்த்து கொடுங்க. இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தான தர்மங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது, நீர் மோர் நிறைய வாங்கி கொடுக்கலாம் எல்லாருக்கும். தண்ணி தாகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் நீர் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நல்லா கேட்டுங்க, தண்ணியும் மோரும் அந்த மாதிரி குளிர்ந்த பானங்கள் கூட வசதி இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மேன்மேலும் நல்ல உங்களுக்கு அந்த கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வரேங்க நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயத்மிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகிர் பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.